இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க இருந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு ஆரம்ப திசையாக ராகு திசை தான் வரும். இந்த ராகு திசை அப்படிங்கிறது பொதுவாகவே சுவாதியில் பிறக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யோகமாகவே இருந்துகிட்ருக்கோம். இந்த ராகு அப்படிங்கிறதுல வந்து நம்ம நிறைய பேர் பயந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது ராகு அப்படின்னாலே சர்ப தோஷம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சுவாதியில் பிறக்கிற நிறைய பேருக்கு இந்த ராகு வந்து சர்ப தோஷத்தை கொடுக்கறதில்ல, சர்ப யோகத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துட வேண்டாம். குறிப்பாக பெரும்பாலும் சுவாதியில் பிறக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராகு பகவான் இந்த சர்ப கிரகம், ஷாஜா கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்ப கிரகங்கள் வந்து மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது சொற்ப வருமானம் அப்படிங்கிறத விட அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்போடு தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சுவாதியில் பிறக்கிறவங்க வந்து நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கோங்க. நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது சனிக்கிழமை நாட்களில் தேய்பிரை வரக்கூடிய வார நாட்கள் எதுவாக இருந்தாலும், தேய்பிரை இருக்கக்கூடிய அந்த தேய்பிரை நாட்கள் முழுவதுமே நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வெளிநாட்டில் வந்து பயணம் செல்லக்கூடிய, ஏன் வெளிநாட்டில் வந்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய, அதற்கும் மேலே வெளிநாட்டில் தொழில் அல்லது வியாபாரம் செய்து உங்களுக்கான வெகுமதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடியது தான் இந்த சுவாதிக்கு உண்டான சிறப்பு. இன்றைய ஆன்மீக தகவலில் விசாகம் நட்சத்திரத்திற்கு எந்தெந்த மாதிரியான சிறப்பு, எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே விசாகத்தில் பிறந்தாங்க அப்படின்னு வைங்களே, கல்வி அப்படிங்கிற விஷயத்தை விட, கலை அப்படிங்கிற விஷயத்தை விட, விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை ஈர்க்கக்கூடிய அல்லது விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு தத்ரூபமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு, இந்த மாதிரியான சிறப்புக்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையான ஈடுபாடு விசாகத்துக்கு இருந்துகிட்டு இருக்காது. அப்போது அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழுமையான ஈடுபாடு இருந்துகிட்டு இருக்கணும். அதே மாதிரி கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் வந்து பெருமையான வாழ்வு வாழணும் அப்படின்னா அதுக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு கூட வியாழக்கிழமை காலை நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வியாழக்கிழமை காலையில், அதாவது 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக திருச்செந்தூர் கடலில் சூரியனை பார்த்து 3 முறை முக்கி எழுந்து அதுக்கப்புறம் இருக்கிற வஸ்திரத்தை கடலில் விட்டுட்டு அதற்கப்புறம் நாளி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி யாரோ ஒருவருக்கு, அதாவது முன்பின் தெரியாத நபருக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு, நீங்கள் விருப்பப்பட்ட இனிப்போடு இனிப்பு பலகாரத்தோடு சேர்ந்து ஒரு அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த விசாகத்துக்கு உண்டான விஷாலமான நன்மைகளையும் உண்மையான பெருமைகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி.